பாருங்கண்ணா, மதம் மனுஷனை நெறிப்படுத்துறதுக்காகவும் ஜாதி தொழிலை அடையாளப்படுத்துறதுக்காகவும் மனுஷன் உருவாக்குனது. இந்த புரிதல் நிறைய பேருக்கு இல்லாதனாலதான் மதம் ஜாதின்னு காரணம் சொல்லி ஒருத்தன் வெட்டிட்டு சாவுறான். ஏன் இதோ ஒரு 17 வயசு பையன் ஸ்கூல்ல கூட படிக்கிறவன அருவா எடுத்து வெட்டுறான். அவனுக்கு யார் இந்த ஜாதி வரிய தூண்டினது? அப்போ எங்களுக்கு மேல இருக்கிற என்ன பண்ணா நாங்க புத்திக்கிட்டு இருக்கணுமா? அவன் மேல நாங்க கீழே. உன்னைய நீயே கீழே நினைக்கிற வரைக்கும் இதை யாராலையும் மாத்த முடியாது. அவன் என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போகணும்னு நாங்க யாரும் இங்க சொல்லல. அதுக்காக அவனை கொலை பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க லைஃப் ஸ்டைல நீங்க மாத்தி உங்களை நீங்க உயர்த்திக்கணும். அப்ப உயர்த்திக்கணும் கட்டாயம் இருக்குல்ல. உயர்த்திக்கிட்டா மட்டும் ஜனாதிபதியாவே நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் அனுமதிக்காத நாடு இது. உண்மைதான். ஆனா அவங்களோட குரல் இந்த நாடு முழுக்க கேட்கும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த வரலாற்றையே மாத்தும். இது இப்படியே இருக்க போறது இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். மாறும், ஒரு நாள் மாறும். இதெல்லாம் கேட்டு 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 வெறுப்பாயிருச்சு. இல்லனா படிக்கவே கூடாதுன்னு சொன்ன காலெல்லாம் மாறி அவங்க அந்த இடத்துக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐ நோ இட்ஸ் ஹார்ட் டு டேக். இந்த நிலைமை மாற கொஞ்சம் வருஷம் ஆகலாம், ஆனா மாறும். இங்க எவனையும் மாத்த முடியாது. மாத்துறது நம்ம வேலை இல்லை. நாம நம்ம பாதையில இருந்து மாறாம இருந்தாலே போதும். நம்ம உணர்ச்சியை தூண்டி நம்மளை கோவப்படுத்தி குளிர் காயிற கூட்டம் இருக்கதான் செய்யுது. அந்த இடத்துல இருந்து நம்ம தடுமாறாம இருந்தாலே போதும். நீ பண்ண கொலை சரின்னு சொல்லி பேசினாரே ஒரு பெரியவர். இதுதான் தீர்வுன்னு நினைச்ச அவரே இது பண்ணிருக்கலாமே. அவரையும் பண்ணல. நீ பண்ணின தப்ப நியாயப்படுத்தி இன்னும் 4 பேரை கொலைகாரனாதான் மாத்துவான். நாட்டுக்காக போராடின தலைவர்கள் யாரும் அவங்க ஜாதிக்காக போராடல. ஆனா இப்போ ஜாதி தலைவரா முத்திர குத்தப்பட்டிருக்காங்க. இங்க பாருங்கண்ணா, உங்களோட கோபம் நியாயமானதா கூட இருக்கலாம். ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வு கிடையாது. அன்னைக்கெல்லாம் தொழில் அடையாளப்படுத்த பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டாங்க. இன்னைக்கு அதே கெத்தா நினைக்கிறாங்க. வாசந்தி போ. மச்சான் கதவை திறடா. அண்ணா, நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வு இல்லை.